ஓகே. நம்ம வந்து போன வீடியோ லெக்சர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து பொலிட்டிக்ஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ பொலிட்டிக்ஸ் அப்படின்றது சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். எப்படி வந்து ஒரு பவரை நம்ம வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல ஆக்ஷன்ல கொண்டு வர்றோம் அப்படின்றது தான் இந்த பொலிட்டிக்ஸ் அப்படின்றது வேர்டுக்கான மீனிங். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பொலிட்டிக்கல் பிஹேவியர் அப்படின்றது எத்தனை டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பிஹேவியராக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக சிம்பிளாக டூ டைப்ஸ். அண்டு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த பொலிட்டிக்கல் பிஹேவியரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோ லெக்சரில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டிக்ஸ் இன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டைப் ஆஃப் பொலிட்டிக்கல் பிஹேவியர் இருக்குது. ஒன்று வந்து லெஜிட்டிமேட் பொலிட்டிக்கல் பிஹேவியர். லெஜிட்டிமேட் அப்படின்னா வந்து சரியான நியாயமான ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நார்மலான ஒரு கம்பெனியில் இருக்கிற இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு நார்மல் எவ்ரிடே பொலிட்டிக்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா லெஜிட்டிமேட் பொலிட்டிக்கல் பிஹேவியர். மேபி லைக் ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு இந்தியன் பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இந்த லெஜிட்டிமேட் பொலிட்டிக்கல் பிஹேவியர். ஸோ இப்போ ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாலிசிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ஒரு ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது இந்த சபார்டினேட்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு நார்மலான எவ்ரிடே பொலிட்டிக்ஸ் ஆர் லெஜிட்டிமேட் பிஹேவியர். ஸோ இதே வந்து இல்லெஜிட்டிமேட் பொலிட்டிக்கல் பிஹேவியர் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் பிஹேவியரை கொண்டு வர்றது. லைக் என்ன சொல்கிறதுனா சில ஒரு இம்ப்ளைட் ரூல்ஸ் ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்ப்ளைட்னா என்ன சொல்கிறதுனா நேரடியாக இல்லாமல் ஒரு மறைமுகமாக இதுதான் ரூல்ஸ் ஆஃப் கேம். ரூல்ஸ் ஆஃப் கேம்னா ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து என்ன சொல்கிறதுனா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம ஒருத்தவங்கள பார்த்து அவங்கள வந்து கத்தக்கூடாது, இல்லைன்னா வந்து அவங்கள வந்து நம்ம ஹெவியான ஆர்குமெண்ட்டில் ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயம் வந்து இருக்குது. ஒரு டீசென்ட் டெக்கோரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ ஒரு பொது இடத்துல போனோம் அப்படின்னா அங்கே எப்படி நடந்துக்கணும், அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் இப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. ஒவ்வொரு பிளேசஸ்க்கும் அந்த பிஹேவியர் மாறுபடும். தேட்டரில் எப்படி இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்கணும், ஸ்கூலில் எப்படி இருக்கணும், காலேஜில் எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ யார் வந்து இந்த இதை வயலேட் பண்ணி எக்ஸ்ட்ரீமாக வந்து பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுறாங்களோ காமிக்கிறாங்களோ அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இல்லெஜிட்டிமேட் பொலிட்டிக்கல் பிஹேவியர். ஸோ லெஜிட்டிமேட் பொலிட்டிக்கல் பிஹேவியர்ன்றது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இல்லெஜிட்டிமேட் பொலிட்டிக்கல் பிஹேவியர் அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். ஒரு ஹியூமன் ஒரு பேசிக் ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா ஒரு பப்ளிக் நியூசன்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரியோ இருக்கிறது வந்து இல்லெஜிட்டிமேட் பொலிட்டிக்கல் பிஹேவியர். ஈவன் தோ அங்கே வந்து பொலிட்டிக்கல் பிஹேவியரில் அந்த பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஆனாலும் அந்த பவர் வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது அதில் இல்லெஜிட்டிமேட் பொலிட்டிக்கல் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு பொலிட்டிக்கல் பிஹேவியர். அது என்ன ஃபேக்டர்ஸ்? எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் பொலிட்டிக்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்குது. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் ஃபேக்டர், யார் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றது. இன்னொன்று வந்து ஆர்கனைசேஷனல் ஃபேக்டர், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு டீம் இருக்கும், அந்த டீம் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான டீமா இல்லைன்னா பேசிவான டீமா, பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு சில இடங்களில் சொல்லலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, இல்லைன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல் இல்லாமல் சாஃப்டாக இருக்காங்களா இப்படின்ற மாதிரி. அது இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ், இண்டிவிஜுவல் லெவலில் அவங்களோட பிலீஃப்ஸ் என்ன, இதை வச்சு பொலிட்டிக்கல் பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். இது எப்படி அப்படின்றத நல்லா நீங்கள் யோசிச்சிங்கன்னா புரியும். ஒரு பர்சன் அவங்க எப்படி அந்த பவரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஒரு சிலர் வந்து ஆட்டோக்ராட்டிக்காக இருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து அந்த பொலிட்டிக்கல் பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். இதே இது பியூரோக்ராட்டிக்காக இருக்காங்கன்னா அந்த இடத்துல பொலிட்டிக்கல் பிஹேவியர் இருக்கும். ஸோ இப்போ இண்டிவிஜுவல் ஃபேக்டர்ஸ் ஒரு காரணமாக இருக்குது. அடுத்து ஆர்கனைசேஷனல் ஃபேக்டர்ஸ். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது எப்பயுமே இண்டிவிஜுவலாக இருக்கிறதுக்கும் ஒரு குரூப்பாக இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஹியூமனோட பிஹேவியர் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒரு குரூப்பில் இருக்கும்போது குரூப்போட நார்ம்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட செல்ஃப் ஒப்பீனியனை ஹைட் பண்ணுவாங்க நிறைய நேரத்தில். ஸோ அப்போ வந்து குரூப் டோட்டலாக ஒரு என்ன சொல்கிறதுனா காமன் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. யார் பெரும்பான்மையான ஒரு கருத்தை சொல்கிறாங்களோ அதை தான் வந்து இந்த குரூப் லெவலில் அக்செப்ட் பண்ணுவாங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த ரெண்டு ஃபேக்டரும் அப்படியே மோதிக்கும். மோதி அதிலிருந்து வர அந்த பொலிட்டிக்கல் பிஹேவியர் தான் வந்து நம்ம
எவ்ரிடே கம்பெனிலேயோ இல்லைன்னா வந்து யூஸ்வலாக கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் அண்டு ஆர்கனைசேஷனல் ஃபேக்டர்ஸ். இதே இது நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல், டெரிட்டோரியல், ஜியோ பொலிட்டிக்கல், இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு பொலிட்டிக்கல் பிஹேவியர். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புரியலைன்னா நீங்கள் ஒன்ஸ் மோர் கேளுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். ஓகே, அடுத்து வந்து நம்ம அடுத்த வீடியோ லெக்சரில் பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பாய்.